ஹே கைஸ், ஒரு அடி நகர்ந்தனால உயிர் பிழைச்சவங்களையும் ஓடி வந்த நாய்ட்ட இருந்து ஒரு செகண்ட்ல தப்பிச்சவங்களையும் ஆக மொத்தம் ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆகி ஜஸ்ட் வியூ சேனலுக்கு கண்டென்ட்டை வாரி வழங்கின பல நல்ல உள்ளங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேரத்தை கடத்தாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த இடத்துல ஆட்டம் போடுறவங்களுக்கு கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்காது. க்ளோஸ்ல வரவர் நம்மளை க்ளோஸ் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனேயே நம்மளால ஒரு செகண்ட்ல சுதாரிச்சு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணிட்டாரு. சைக்கிளுக்கு 2 வீல் இருக்கிறனால தான் ரோட்ல போகுன்றதே மறந்துட்டாரு போல, அதனால தான் பறக்குறாரு. ஒரு செகண்ட்ல வயிற்றுல புளியை கரைக்க வச்சிருச்சு அந்த புலி. அவர் பயந்து போய் கத்துனதுல அட்டாக் பண்ண வந்த புலியை தலைதறிக்க ஓடி போயிடுச்சு. நமக்கு நடக்க வேண்டிய 7:30 வாண்டடா வண்டியில ஏற்றினாலும் சில சமயம் அடுத்த வண்டியில அது லிஃப்ட் கேட்டு போயிடும். அக்கா குறி வைக்கும் போது பல்பு தான் வாங்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த பல்பு எனக்கு தான். Go, Ellie, go!
வலிக்கு விழும்போது கூட ஸ்டைலாக வெளில போனார். நல்ல வேலை மண்டை தப்பிச்சது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பொதுவாக நடக்கிற மாதிரி கார் ரேஸில் நம்ம ஊர் வேகனர் மாதிரி கார்லாம் ரேஸில் போகுது. ஓவர் ஸ்பீடில் வந்து திரும்பினா டைவ் அடிச்சிடும்ங்கிறத மறந்துட்டாரு போல. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அவர் ஏர்ல இருக்கும்பொழுது பிச்சுட்டு போயிருந்தா இந்நேரம் அவர் எங்க பறந்து போயிருப்பாரு. Oh my God! இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் 100ல் ஒரு தடவையோ 1000ல் ஒரு தடவையோ இல்லை, கோடியில் ஒரு தடவை தான் நடக்கும். Jumped into the net. It's a different one. Really? I swear to Jesus. Wait, let me find another one. Oh. ஒரு கார் இன்னொரு காரை சைடு போட்டு பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு பேர் என்ன? தோல் கொடுப்பான் தோழன்னு சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டின்னு வந்துட்டா எல்லா பயிர்களும் இப்படி தான் இருப்பானுங்க. ரோட்டில் போகும்போது ஒரே மேகமூட்டமாக இருந்தால் பார்த்து கவனமாக போகணும். டிரைவருக்கு பயந்து பதறினாலும் பக்காவாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்தில் காண்டான மனுஷன் சீலிங்கை பிடுங்கி எரிய போகிறாருன்னு நினச்சேன். நீ ஒன்றும் பிடுங்க வேணாம்டா எப்பான்னு சொல்லி அது தானாகவே கொட்டிடுச்சு. ஃப்ளைட்டோ ஹெலிகாப்டரோ ஓட்டும்போது ஒரு நிமிஷம் கவனம் சிதறினாலும் அங்கே கன்ஃபார்ம் சம்பவம் நடக்கும். அதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாயிரத்தி 17 நடந்த சம்பவத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரோட்டில் ஒரு கார் அக்கடான்னு தன்னோட லேண்டில் தான் போயிட்டு இருக்கு. அந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு பஸ் டிரைவர் இன்னொரு பஸ்ஸை போட்டி போட்டுட்டு ஓவர்டேக் பண்ண பார்க்குறாரு. சுதாரிச்ச காரோட டிரைவர் பிரேக் அடிக்கலைன்னா அங்கே மோசமான சம்பவம் நடந்திருக்கும். Troppo bello.
இந்த அம்மா கரெக்டான நேரத்தில் அந்த குழந்தைய தூக்கலனா அந்த கரடி கண்டிப்பாக அந்த குழந்தைய அட்டாக் பண்ணியிருக்கும். Yeah, you should film taking photos. எல்லா சம்பவத்திலையும் கேமராமேன் மட்டும் சாகவே மாட்டான்னு சொல்றது இந்த சம்பவத்திலையும் ப்ரூவ் ஆயிருக்கு. அவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் நின்னாங்க. நடக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் என்ன நடந்துச்சுன்றதை நீங்களே பாருங்க. அந்த ஒரு செகண்ட் தான் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. கிரவுண்டில் நிற்கிற பிளேயர்கிட்ட உன் கையில் உள்ள பாலை முடிஞ்ச கையில் உள்ள கப்பில் போடுன்னு சொல்கிறாரு. அவரும் சரி போடுவோம்னு தூக்கி போட அது கணக்கச்சிதமாக வந்து உட்காந்துருச்சு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட அட்வென்ச்சர் டைமில் நடந்த படு பயங்கரமான சம்பவம் தான் இது. யோசிச்சு பாருங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த ரோப்பை தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் அதை மாட்டுன்னு சொல்லலைன்னா அந்த ஒய்ஃபோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? Yeah, Mum Blake. He's climbing, falling. என்ன ஆயிருக்கும்னு அந்த உயரத்தை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு கடலில் இடி விழுது. பதறிப்போன 4 பேரும் அவங்க கேமராவில் ரெக்கார்ட் ஆன வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு ஸ்கில்லும் லக்கும் ஒன்றா மேட்ச் ஆனதுனால தான் இது நடந்திருக்கு. பைக்ல போன 2 பசங்க எதிர்பார்க்கவே இல்லை. பதுங்கி இருந்த சிறுத்தையிட சிக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த மனுஷன் உன்னை நம்பி தான் கீழே உட்காந்துருக்கான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கன நேரத்துல கபாலத்தையே பொழந்திருப்ப நீ. தூரத்தில் வர்றது மோட்டார் சைக்கிள் நினைச்சிட்டாரு போல. நிறுத்த சொல்லி கையை காட்டுறாரு. நல்ல வேளை அது வந்த வேகத்தில் இவங்களை தூக்கி எறியாம போனிச்சே. Yes! 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 Yes!
Nice, dude. ரத்தம் சதையினு எல்லாத்துலேயும் டிரைவிங் ஊறி போன ஒருத்தனால மட்டும்தான் இதை பண்ண முடியும். நம்ம ஊரில் ரோட்டில் போகும்போது ஆடு மாடு கார் பைக்குன்னு தான் குறுக்க வந்து நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்னடா பொசுக்கு பொசுக்குன்னு பிளேன்லாம் கிராஸ் பண்ணுறீங்க? அந்த கார் டிரைவருக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிருக்கும்ல. Get out the chin, Jacko. Oh, yo. Get out the body. 오늘 가보겠습니다. 소화가 артқа, солға астына. அவ்வளோ நேரம் நல்லா நின்றுட்டு இருந்த டாங்கி எதுக்கு கார் வர நேரம் பார்த்து கரெக்டாக குறுக்க போனான்னு தெரியல. கடைசி வரைக்கும் ஏன் குறுக்க வரான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் ஆப்பு என்னமோ அது நமக்கு மட்டும்தான். ஓகே கேஸ், இன்றைக்கான சம்பவங்கள் அவ்வளோதான். பார்த்த சம்பவத்துலேயே எந்த சம்பவம் நல்லா இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதுக்கப்புறம் போர் அடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை பாருங்கள்.